மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ஹீமோகுளோபினை இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதாங்க கம்பு. இது ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை, உடல் அளவில் இருக்கக்கூடிய களைப்பு, குறைந்த ரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். நம்ம உடலுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்க ரத்த செல்களில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்கிறது இந்த ஹீமோகுளோபின் தாங்க. அதனால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இந்த கம்பை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும், எப்படி சாப்பிடணுங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ஹீமோகுளோபின் நம்மளுக்கு குறைவாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னா, தளர்ச்சி ஏற்படும், தலைவலி, தலை சுற்றுதல், மன அழுத்தம், நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் அப்படியே வெளுத்து போய் காமிக்கும், தோல்லாம் வெளிரி போய் காமிக்கும். இதெல்லாமே ஹீமோகுளோபின் குறைவால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான். ப்ளஸ் ரத்த சோகையும் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து கம்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது கம்பில் இரும்பு இருக்குது. இரும்பு சத்து தான் ஹீமோகுளோபினுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இது கம்பில் அதிக அளவில் இருக்குது. மற்ற உணவுகளை விட கம்பில் 8 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதாவது மெக்னீஷியம், சிங்க், ஃபைபர், புரோட்டீன்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே கம்பில் இருக்குது. அதனால கம்பை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைந்து கிடக்குது. அது மாதிரி கம்பு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா, இரும்பு சத்தை இயற்கையாக கிடைக்க செய்யுது. ரத்தத்தில் சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாவை தடுக்குது. குழந்தைகள், பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கம்பு நம்ம எடுத்துக்கலாம். கம்பு தினசரி நம்ம உணவில் எப்படி பயன்படுத்தோம்னா, கம்பு கூழை செஞ்சு நம்ம எடுத்துக்கிறலாம், இல்லை கம்பு அடையாக செஞ்சு எடுத்துக்கலாம், இல்லை கம்பில் சப்பாத்தி, கம்பில் பொங்கல், கம்பில் தோசை இது மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியாக செய்ய வருதோ அதை எதையாவது செய்து நம்ம எடுத்துக்கிறலாம். வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது குறைந்த அளவில் நம்ம எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. இது யாரெல்லாம் சாப்பிட்லாம், இது யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது குழந்தைகளில் முதல் பெரியவர்கள், அதாவது வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இது நல்ல பயனளிக்கக்கூடியது. ஸோ கம்பு எல்லாருமே சாப்பிட்லாம். அதை தவிர்க்க வேண்டியவர்கள் யாருன்னா, உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அது முக்கியமாக இது அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் நஞ்சு. அது மாதிரி நம்ம அளவோடு எடுத்துக்கிறோம். நம்ம அதிகமாக சாப்பிடும்பொழுது ஜீரண கோளாறுகள் வர ஆரம்பிக்கும். ஸோ குறைந்த அளவு எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அதாவது இது என்னென்ன நன்மைகளை நம்ம உடம்புல ஏற்படுத்துது அப்படின்னா, நம்மளுக்கு உடலில் எரிச்சல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சரியாகும். நம்மளுடைய குடலை சுத்தம் செய்து உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. நம்மளுடைய ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். அடுத்து நம்மளுடைய இந்த கம்பு நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய பாரம்பரிய உணவு பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலாம் வறுமை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அந்த வறுமையில் இவங்களுடைய உயிரை காக்கிற ஒரு உணவாக கம்பு விளங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ யாரும் அந்த கம்பை நம்ம சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா டெக்னாலஜி புதுசாக டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பழையதெல்லாம் நம்ம விட்டுட்டு புதுசுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பல நோய்களும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம பின்னாடி போகணும். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பயன்படுத்தின உணவுகள், அதாவது கம்பு, வரகு, திணை இது எல்லாமே பயன்படுத்தணும். ஏன்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் யாரும் பாதாம், முந்திரி, ஆப்பிள், திராட்சை இதெல்லாம் யாருமே சாப்பிடாமே அவங்க 100 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு வந்தாங்க. நல்ல உடல் வலுவோடையும் நல்ல எலும்பு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. ஆயுள் காலமும் இப்போ இந்த டைமில் கம்மியாக தான் இருக்குது. நோய்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சு. ஸோ நம்ம பழைய உணவுகளை நம்ம பயன்படுத்தணும். நம்மளுடைய தலைமுறைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தினமும் கம்பை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ஹீமோகுளோபின் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல்நலத்துக்கும் நல்லது. இயற்கை உணவுகளை உண்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.